உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம். ஆங்கில மாத பலன்களில் நவம்பர் மாத பலன்கள். சார், பிரத்யோகமாக நம்ம ஏன் ஆங்கில மாதம் எடுக்கிறோம், தமிழ் மாதம் எடுக்காமல் ஏன் ஆங்கிலம் எடுக்கிறோம் அப்படின்னா, இயற்கையோடு நம்ம பழகிட்டோம். சேல்ரி வருது, அதுபோக பார்த்திங்கன்னா டியூ கட்டணும், கார் டியூ கட்டணும் அப்படிங்கிறது இந்த ஒன்றிலிருந்து எடுக்கப்படுது. தமிழ் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 15 அதாவது 16 தேதியிலிருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ இந்த 15 நாளில் என்ன நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறனால நம்ம ஆங்கில மாத பலன்களை பிரத்யேகமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். இந்த ஆங்கில மாதத்தில் நவம்பர் மாதம் 1/11/2025 இந்த 2025 நம்ம 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்களே, நவம்பர் மாத பலன். ராசிநாதன் ராசியில் இருப்பதே ஒரு சிறப்பு. ராசிநாதன் ராசியில் இருப்பது சிறப்பு என்றாலும் கூட தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தும். உற்றார் உறவினர்களும் ஏற்பட்டக்கூடிய பகை உணர்ச்சியை மாற்றும். நெடுநாட்களாக வராமல் இருந்தக்கூடிய பணம் கைக்கு வந்தக்கூடிய அமைப்பு, வீட்டில் திடீர் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, ஆன்மீக சம்பந்தப்பட்ட சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு, வியாபாரத்தில் மந்த கதியில் இருந்து மாறி பொருளாதார தன்மை மேம்படுத்தக்கூடிய அமைப்பு, இப்படி ஆண்களுக்கும் வியாபாரிகளுக்கும் அற்புதமும் ஆனந்தமும் உச்சகட்ட வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் விருச்சிக ராசியில் இருக்கிற நவம்பர் மாதம். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய பெண்களே, எல்லாம் எனக்கு என்று தெரியும் மேதாவித்தனத்தை விட்டு விடுவது, சகோதரத்துடன் இருக்கக்கூடிய பகை உணர்ச்சியை மாற்றிக்கொள்வது, சகோதரனுக்கு விட்டு கொடுத்து செல்வது, இதெல்லாம் நன்மை இருக்கும். குறிப்பாக இந்த விஷாக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களாம் மூத்த சகோதரனுடன் பகை உணர்ச்சியாக இருப்பது தன் பெத்த பிள்ளைகளை பாதிக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்க. நிறைய பெண்கள் கால் வலியினாலையும் பிரஷர்னாலையும் அவஸ்தப்பட்டவங்களும் பல் சம்பந்தப்பட்ட குறைபாடு 17ஆம் தேதிக்கு மேலே ஏற்பட இருப்பதால் பல் சம்பந்தப்பட்டவரோட பல் டாக்டரை பார்த்து கொள்வது இந்த விருச்சிக ராசிக்காரருக்கு இந்த மாதம் சிறப்பு என்பதை நினைவில் கொள்ளுங்க. குறிப்பாக பெண்களுக்கு பொருந்தும். மாணவ மணிகளுக்கு அற்புதங்கள் நினைந்தாலும் உடல்நிலையில் சிறு சிறு உபாத்திரங்கள் ஏற்பட இருப்பதால் அதனால் படிப்புகளில் தயக்கமும் குழப்பமும் ஏற்படும். இதை ஓய்வு நேரத்தில் கூட உங்களுடைய ரீடிங்கை குறைக்காதீங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய பரீட்சைக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இது உகந்த நேரம் என்பதனால், குறிப்பாக செவ்வாய் என்பது இரத்த நாளங்களுக்கும் இரத்தங்களுக்கும் அதிபதி அப்படிங்கிறதுனால அந்த சத்து குறைவான ஏற்படக்கூடிய அமைப்பில் உங்களுடைய படிப்பு நேரத்தில் அதற்கு உண்டான அந்த சத்தான உணவுகளை எடுத்துக்கொண்டு படிப்பை திறம்பட நீங்கள் படிக்கும் பொழுது மேன்மை பெறுங்க. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருந்தாலும் கோபத்தை குறைங்க. பட்டுன்னு பேசுறதுனால பல விஷயங்கள் பட்டு போகுது என்பதை நினைவில் வைங்க. அரசாங்க துறையில் இருப்பவர்களுக்கு தன்னை கூட இருப்பவர்கள் மட்டும் இல்லை, தன்னை சார்ந்தவர்களோ அல்லது தனக்கு நெருக்கமானவர்களை பற்றி கமெண்ட் பண்ணாதீங்க. கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய கடமை தவற நேரிடும் என்பதை நினைவில் கொள்ளுங்க. அடக்கி வாசிப்பது ஆனந்தத்தை கொடுக்கும், பிறருடைய சாபத்தை நீக்கும் என்பதை நினைவில் கொள்ளக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்குதுங்க. விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு சற்று பொறுங்கள். கால நேரங்கள் சாதகமாக இல்லை. செவ்வாய் பூமிக்காரனும் இருக்கிறார், சனி மட்டும் இல்லை, செவ்வாயும் இருக்கிறதுனால பொறுத்திருந்து காலம் அறிந்து முன்னோர்களுடைய அரசாங்க ஆலோசனை கேட்டு செய்வது விவசாயத்தில் கடும் பாதிப்பை நீக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்க. குறிப்பாக பயண நேரங்களில் அதிகமாக வேகமாக போகிறது, ஒரு பஸ்ஸில் இதே போல் முன்ன போய் உட்கார்றது, முன் சீட்டில் உட்கார்றது, இதெல்லாம் குறைத்து கொண்டால் சிறு சிராய்ப்புகள் ஏற்படும். வண்டி வாகனங்களில் செல்லக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களே, குறிப்பாக பெண்கள் மற்றும் மாணவ மணிகள், குழந்தைகள், இவங்கெல்லாம் ஸ்டாண்டை எடுத்துகிட்டு ஓட்டுறது, உன்னுடைய வண்டி வாகனத்தில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஓட்டுறது, இதெல்லாம் உங்களுக்கு சிறு விபத்துகளிலிருந்து பாதிப்பிலிருந்து தடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு அதி கவனமாகவும் போக்குவரத்து துறை விதிகளை நடைமுறைப்படுத்துவதும் அந்த வண்டி வாகனங்களை முறையாக இயக்குவதும் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்க. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய லவ்வர்ஸ், சார் நான் எங்களுக்கு எதுவும் இல்லை சார், நான் ஒரு டென்ஷன் பார்ட்டி, அவர் ஒரு டென்ஷன் பார்ட்டி சார், நல்லா தான் சார் போயிட்டு இருக்கிறோங்க. மைனஸும் ப்ளஸ்ன்னு சொன்னால் கூட மைனஸ் இல்லாத தன்மையை தனக்குள்ளே வளர்த்துக்கணுங்கிறது தான் முக்கியம். ஸோ உங்கள் கோபத்தை குறைங்கள். சகிப்புத்தன்மை இருக்குது அப்படிங்கிற காட்டிலையும் கோபம் அப்படிங்கிறது எல்லா நேரத்திலையும் சிறப்பாகாது என்பதை இந்த காதலர்கள் புரிந்து கொண்டால் வாழ்க்கை முழுவதுமே இன்பமாகவே இருக்கும், இன்பமயமாகவே இருக்கும். பல வெற்றிகளை பல இலக்குகளையும் அடையலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்க. கூடுதலாக விருச்சிக ராசியில் இருக்கிறவர்கள்
தங்களுடைய இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு மேல் மலை மேல் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு ஒரு முறையாவது சென்று வரும் பொழுது 14ஆம் தேதிக்கு மேலதாங்கிறது ஒரு இது கிடையாது. இந்த மாசத்துல எப்ப வேணா மலை மேல் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு உங்களுக்கு மலை போல் வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நீக்கக்கூடிய அமைப்பு உண்டு என்பதை நீங்க நினைவில் கொள்ளுங்க. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பரிசு, பொருளாதாரம், சாவி இந்த விஷயத்தை அல்லது பாஸ்வேர்டு, பாஸ்புக்கு, பின் நம்பரு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கடைபிடிப்பது நன்மை என்பதை நினைவில் வச்சுக்கோங்க. ஏன்னா இதனால சிறு சிறு பாதிப்புகளும் அதற்குண்டான அலைச்சலையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் 17ஆம் தேதி முடிக்கு நடைமுறைக்கு வருது. ஸோ விட்டு கொடுத்து செல்லுங்கள், மனம் விட்டு பேசுங்கள், மகிழ்ச்சியை கூட்டிக் கொள்ளுங்கள். இசை கேட்பது, பேர்ட்ஸுடன் செலவிடுவது, பெட்ஸுடன் செலவிடுவது, தனக்கு பிடித்தவர்களுடன் பேசுவது இதெல்லாம் நன்மை பயக்குமே தவிர தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணி உங்களுடைய கடமை தவறிடாதீங்க என்பதை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் உணர்த்தக்கூடியது என்பதை நினைவில் தெரிஞ்சு கொள்ளுங்க. குறிப்பாக உங்களுடைய பயண காலங்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு மீண்டும் நான் சொல்கிறேன், மலை மேல் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை இந்த நவம்பர் மாதத்தில் அறிந்து அதை நடைமுறைப்படுத்துவது உத்தமம். பிரத்யேகமாக உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெட் கலர், மெரூன் கலர், தென் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்தா கிரீன், இது இந்த மாதம் அதிர்ஷ்ட நிறமாக வரும். அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1, 3, 4 இந்த மாதத்தில் அதிர்ஷ்ட எண் வரும். பிரத்யேகமாக விருச்சிக ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருக வழிபாடு வளமான வாழ்க்கை கொடுக்கும். மேலும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் இந்த மாதத்தினுடைய கிரக பலன்களை எடுத்து வருத்தேன். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சில விகிதாச்சாரம், பார்வை மாற்றங்கள் ஏற்படும் பட்சத்தில் அதை பிரச்சனை அடிப்படையில் எடுத்து மிக எளிமையாகவே உங்களுக்கு வழங்கி இருப்பதனால் இந்த வருங்காலங்களில் இந்த குரு குறிப்பாக விருச்சிகத்துக்கு வரக்கூடிய சூரியனுடைய அமைப்பு, இதிலிருந்து சூரியன் விருச்சிகத்துக்கு வரக்கூடிய அமைப்பு, இப்படி கிரகச்சார அமைப்பெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது மேற்சொன்ன 12 ராசிகளுக்குமே இந்த 30 நாளில் இது நடந்தே தீரும் என்கிற அதி அற்புதமான ஒரு செய்தியாக இல்லாமல் கடவுள் மேல் ஆணையாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். சில அரிய பெரிய விஷயங்களை நம்ம சேனல்ல மட்டுமே பார்க்க முடியும். கிரக பெயர்ச்சி அல்லது கிரக மாற்றம், கிரக பார்வை அப்படிங்கிற காட்டிலும் கிரக புள்ளிகளினுடைய அமைப்பையும் எடுத்து எந்தெந்த கிரகங்கள் சுபத்துவம் பெறுது, சுபத்துவம் பெற்ற கிரகத்தை அசுப கிரகங்கள் பார்க்குதா அல்லது அசுக கிரக பார்வை பார்த்தாலும் கூட நன்மை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதா, அல்லது சுப கிரகங்களுடைய ஆதிக்கம் செயல்படுத்தும் பொழுது அசுப கிரகங்கள் தடுத்தால் அதை மீறி எப்படி செயல்படுத்தும் என்று இந்த 12 ராசிகளுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் வார பலன் மற்றும் மாத பலன்களையும் லக்ன விகிதாச்சாரம் மட்டும் இல்லாமல் சோழி பிரசனம், தேவ பிரசன அடிப்படையில் இருக்கும் பொழுது மேற்சொன்னக்கூடிய அனைத்து விஷயங்களும் 30 நாடுகளே நடந்தே தீரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுடைய குலதெய்வ அருளும் அண்ணாமலை அருளாலையும் 12 ராசிகாரர்களுக்கும் நவம்பர் மாதம் வெற்றி மாதமாகவே அமையக்கூடிய அற்புதமான விஷயங்களை மேற்கொண்டு நாங்கள் சொன்ன விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தும் பொழுது சீரும் சிறப்புமாக இந்த மாதம் அமையும். மேலும் பிரத்யேகமாக கடகத்தில் குரு, அது போக பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் வரக்கூடிய சூரியன், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கன்னிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன், அப்புறம் கும்பத்தில் இருக்கக்கூடிய 3 கிரக சேர்க்கை, இதெல்லாம் எடுத்து நம்ம பிரச்சனை அடிப்படையில் பார்க்கும் பொழுது பிரத்யேகமாக மீன ராசி, கும்ப ராசி, மிதன ராசி, கன்னி ராசி, மகர ராசி, இந்த ராசி நேயர்களுக்கு எல்லாமே அபிவிருத்தி நமஸ்தேயாமின்னு சொல்லக்கூடிய அபிவிருத்தி யோகமும், மீதி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு எல்லாத்துக்குமே அபரிதமான வளர்ச்சியும் ராஜயோகமும் மிகப்பெரிய பொருளாதார நன்மையும் கிடைக்கக்கூடிய அதி அற்புதமான அமைப்பும், மேலும் நம்ம ஜாதகம் எப்படி இருந்தாலும் இயற்கையினுடைய ஜாதக அமைப்பு படி இந்த 12 ராசிகளுக்கு இந்த மாதம் 30 நாட்களிலும் என்ன விதமான பலன்களை கொடுக்கும், அது தனித்துவம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன மாதிரி அற்புதங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பிரசன்னத்தில் எடுத்திருக்கிறோம். இந்த பிரசன்னத்தினுடைய அடிப்படையில் எடுத்து நம்ம சிறப்பாக பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ராசியிலையும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், நட்சத்திர பாதங்கள், அந்த பாதத்துடைய லக்கண புள்ளிகள், அதனுடைய அமைப்பு சார விதிகள் எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது வரக்கூடிய இந்த நவம்பர் மாதம், அதாவது 1/1/2025 நவம்பர் மாதம் முடிக்க மேல் சொன்னக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் மிக சாதுரியமாகவும் மிக தெய்வ அருளாலும் நடந்தே தீரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு கூடுதல் அம்சமாக நாங்கள் வழங்கியிருக்கக்கூடிய ஆலய வழிபாடுகளை எந்த மாதிரி ஆலயங்களுக்கு செல்லணும், எந்த மாதிரி நேரம் பிரார்த்தனை
பிரார்த்தனை பண்ணணும், உங்கள் ஜாதகத்தை வைத்து வழிபாடு பண்ணணுமா, அல்லது ஜாதகம் இல்லாமல் சும்மா சென்றால் போருமா, என்ன மாதிரி தானம் தர்மம் கொடுக்கணும், விரதம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிற எழக்கூடிய சந்தேகங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எங்களுடைய அலைபேசியை தொடர்பு கொண்டு முறையான கட்டணம் செலுத்தும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றமும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். அதே போக ஆலய வழிபாடுல சொல்லக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் பிரசன்னத்தின் விகிதாச்சாரங்களையும் நிறங்கள் மற்றும் அதிர்ஷ்ட எண்களை பயன்படுத்தும் பொழுது இனி இந்த மாதம் முழுவதும் நடந்தே தீரும், உண்மையாக அண்ணாமலையார் மேல் ஆணையாக என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தைரியம், விடாமுயற்சி, போராட்ட குணத்துக்கு பெயர் போன, இதை விட முக்கியமா இயல்பிலேயே தெய்வாம்சம் பொருந்திய ராசிக்காரர்கள் அப்படி யாருன்னு கேட்டிங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள். ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குழந்தை குணம் கொண்டவங்கன்னு சொல்லலாம். அதாவது குழந்தைக்கு எந்த இடத்துல கோவப்படணும், எந்த இடத்துல ஒரு அன்பு காட்டணும் அப்படின்றது அந்த பாகுபாடெல்லாம் தெரியாது. என்ன அந்த நேரத்துக்கு தோணுதோ அதை அப்படியே செய்யக்கூடிய ஒரு இயல்பு இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. தைரியத்துக்கெலாம் ரொம்ப குறையே இருக்காது. மிக சிறந்த தைரியசாலிகள். அதை தாண்டி தன்னோட உள் மன ஆற்றலை பெருசாக நம்பக்கூடியவங்க. நம்ம மனசில் பட்டுச்சுன்னா அது சரியாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு முரட்டு நம்பிக்கை கொண்டவங்களாக இருப்பாங்க. அது உண்மைதான். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த விருச்சிக அதாவது இந்த 12 ராசி மண்டலத்தில் 12 ராசிகள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல்னே நம்ம சொல்லலாம். எதனாலன்னா ராசிநாதன் செவ்வாய். இந்த ராசிநாதனுடைய இந்த செவ்வாயோட சந்திரன் எங்கெல்லாம் இணைவு பெறுதோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறந்த ஒரு ஆதி சக்தி அன்னை புவனேஸ்வரோட அருள் பெற்றவங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவங்கெல்லாம் மனோகாரன் சந்திரனும் அதை நம்ம செவ்வாய், அதாவது போராட்ட குணத்தை கொடுக்கக்கூடிய மங்களக்காரகன் சொல்லுவாங்க செவ்வாயை. மங்களக்காரகனும் மனோகாரகனும் இணைவு பெறும் இடத்துல இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்கிறதுனால இவங்க பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே தெய்வ பலமும் மந்திர சித்தையும் பெற்றவங்க. இவங்க மனசார ஒரு விஷயத்த நம்புகிறாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே அது பொருந்தும். எந்த ஒரு விஷயத்த நம்ம நம்புகிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதனால் ஆனால் அந்த மாதிரி எல்லாத்தினாலையும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ப முடியாது. ஆனால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மட்டும் அந்த ஒரு ஸ்பெஷல் குணம் இருக்கும். அவங்க ஒரு விஷயத்த நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக அதை அடைவாங்க. அது நிச்சயமாக அவங்க லைஃப்பில் நடக்கும். நான் இன்றைக்கி அதை திரும்பவும் சொல்கிறேன், விருச்சிக ராசிக்காரர்களே நீங்கள் உங்களால் முடியாது அப்படின்னு எதையும் நினைக்காதீங்க. எதுவுமே உங்களால் சாத்தியப்படுத்த முடியும். உங்களுக்கு அந்தளவுக்கு இறை அருள் நிறைய இருக்குது அப்படின்றத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். இருந்தாலும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா மனக்குழப்பம். இந்தளவுக்கு இப்போ நான் சொன்னது எல்லாமே மன வலு பெற்றவர்கள், நம்மளுடைய ஆள் மன சக்தி பெற்றவர்கள் எல்லாம் சொன்னேன். ஆனால் அந்த மனம்தான் அவங்களுக்கு குழப்பமே. அந்த மனக்குழப்பத்தை நீங்கள் எந்த அளவுக்கு குறைச்சிக்கிறீங்களோ, சங்கடங்களை நீங்கள் அதாவது டிப்ரெஷன்லாம் சொல்லுவாங்களே, மன அழுத்தம், அதுக்குள்ளெல்லாம் போய்க்காம நம்ம நினைக்கிறது சரிதான் அப்படின்றதுல நீங்கள் எல்லளவும் ஒரு சந்தேகமோ தயக்கமோ இல்லாமல் உங்களோட இலக்குகள் எதுவோ அதை நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் லைஃப்பில் கண்டிப்பான முறையில் ரொம்ப சீக்கிரமாக ஜெயிச்சிருவீங்க. உங்களோட வெற்றியை தடைப்படுத்துறதே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனச்சோர்வு, மன அழுத்தம் தான். அதை மட்டும் நீங்கள் சமாளிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை அடிச்சுக்கிற ஆள் கிடையாதுன்றதை உறுதியாக சொல்லலாம். அதே நேரத்தில் தாராள குணம், நம்ம சார்ந்தவங்களுக்கு செய்யணும், எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு இயல்பும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கும். இப்படிப்பட்ட குணம் கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் உள்ளபடியே நான் சொல்கிறேன், இப்போ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக புகழ்ச்சிக்காக சொல்ல, நிச்சயமாக நீங்கள் பணமழையில் நனையக்கூடிய ஒரு அற்புதம். இது பார்த்தீங்கன்னா இந்த மழைக்காலம் தான். நம்ம அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மழைக்காலம் தான். விருச்சிக ராசிக்காரர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா பணமழை காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான யோகம் இந்த நவம்பர் மாதத்துலேருந்து ஆரம்பிக்க இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஏற்கனவே அதிசாரத்தில் குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உச்ச வீட்டில் இருந்துட்டு இருக்காரு. குரு தான் தனக்காரகன். உங்கள் ராசிக்கு தனக்காரகனும் அவர் தான். பொதுவாகவே தனக்காரனுமே குரு தான். அப்படிப்பட்ட அம்சங்கள் கொண்ட குரு பகவான் உச்ச பலம் பெற்று முழு பலத்தோட கடகராசி தன்னுடைய உச்ச வீட்டில் இருந்துட்டு இருக்காரு. அதிசார நிலையில் இருந்துட்டு இருக்காரு. இதுவே ஒரு முதல் தரமான யோகம். இதுக்கு அடுத்ததாக இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவம்பர் 3ஆம் தேதி நடக்க போகுது. மாத துவக்கத்திலே, அதாவது நவம்பர் 3ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம், அதாவது உங்களுடைய களத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய, 12ஆம் இடத்து விரைஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய, வெளிநாட்டு பயணங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானமான 12ஆம் இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் 11ஆம் இடத்துல நீச நிலையில் இருந்துட்டு இருக்காரு. அதாவது கன்னி ராசியில் சுக்கிரன் பலம் இழக்கிற இடம். அங்கே இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா தன்னோட உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. 12ஆம் இடத்துக்கு குரு, அதாவது ஒரு சுப கிரகம் குருவோ சுக்கிரனோ வர்றாங்க அப்படின்னா
ஒரு நல்ல விஷயம் தான். அது மறைவு ஸ்தானமாச்சு 12ஆம் இடம். அங்க வர்றதுனால என்ன ஒரு யோகம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, சுப விரயங்கள குடுப்போம். 12ஆம் இடம்ன்றது விரயஸ்தானம். விரயஸ்தானத்துல சுபகிரகங்கள் அமரும்போது, சுப விரயங்கள் கண்டிப்பான முறையில இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப சுப விரயங்கள் நடக்கணும் அப்படின்னா, நம்ம கையில காசு இருக்கணும்ல. அப்ப காசு நமக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். சுக்கிரன் 12ஆம் ஸ்தானத்துக்கு வர்றது, 12ஆம் இடம் விரயஸ்தானம். உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றாரு அப்படின்ற 3ஆம் தேதி, நவம்பர் 3ஆம் தேதி வர்றாரு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து வந்து உங்களுக்கு வந்து கையில காசு புழக்கம் வந்து பணப்புழக்கம் வந்து அதிகரிக்க போகுது அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த அடையாளம். மிக நல்ல நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து செய்யறதுக்கான வாய்ப்புகள உருவாக்கி குடுக்க போகுது. நெறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு மனைய வித்து ஒரு கடன தீர்ப்போம். ஒரு ஏதாவது ஒரு நம்ம உள்ள மனைய வித்து இன்னொரு வீடு வாங்குவோம். இப்படின்ற யோசனைகள்லாம் இருந்துகிட்டு இருப்பீங்க. ஆனா, அதுக்கான சாத்தியங்கள் இல்லாம இருக்கும். எவ்வளவோ போராடியும் உங்களோட மனைய விக்க முடியாம இருக்கும். இல்ல ஒரு நீங்க வாங்கணும் கையில காச வச்சிருந்தாலும் வாங்க முடியாம இருந்துட்டு இருக்கும். ஸோ, அந்த தடையெல்லாம் நீங்கி உங்களுக்கு வந்து நவம்பர் 3ஆம் தேதிக்கு மேல இருந்தே வந்து நல்ல மாற்றமா உங்களுக்கு லைஃப்ல நடக்க போகுது. நீங்க ஆசைப்பட்டத அடைய போறீங்க அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு அடுத்ததா வந்து இன்னும் சிறப்பான யோக மாற்றங்கள் வந்து எப்ப ஆரம்பிக்குதுன்னா, நவம்பர் 16ஆம் தேதிக்கு மேல இருந்து ஆரம்பிக்குது. நவம்பர் 16ஆம் தேதியிலிருந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, உங்களுக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கக்கூடிய சூரியன், அதாவது 12ஆம் இடம்ன்றது உங்களுக்கு துலா ராசி. துலா ராசி வந்து அ வ உங்களுக்கு விரயஸ்தானமா இருந்தாலும், அங்க வந்து உங்களுடைய ஜீவனக்காரகன், அதாவது தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சூரியன் இருந்துட்டு இருக்காரு. சூரியன் வந்து நீச நிலையில இருந்துட்டு இருக்காரு. நவம்பர் 16ஆம் தேதிக்கு மேல வந்து அவர் வந்து என்னன்னா, உங்க ராசிக்கே வரப்போறாரு. உங்க ராசிக்கு ஜீவனக்காரகன்னு சொல்லக்கூடிய சூரியன், அ சம்பாத்தியக்காரனான சூரியன் உங்க ராசிக்கே வர்றது, உங்களோட பலத்த இன்னும் மென்மேலும் அதிகப்படுத்த போகுது. இதெல்லாம் தாண்டி உங்க ராசிநாதன் செவ்வாயும் விருச்சிக ராசியிலேயே தான் இருந்துட்டு இருக்காரு. உங்க ராசியிலே தான் இருந்துட்டு இருக்காரு. செவ்வாய் இருந்துட்டு இருக்காரு. செவ்வாய் இருக்கிறதே ஒரு தனி பலம். அது குரு பார்வையோட இருக்கு இன்னும் ஒரு சிறப்பு. அந்த சிறப்புகளோட சூரியன் சேர்றது இன்னும் ஒரு சிறப்பு அப்படின்ற நிலையில, குரு பார்வையோட சூரியன், செவ்வாய் எல்லாம் அமைஞ்சு வர்றதுனால, இந்த நவம்பர் மாதம் 16ஆம் தேதிக்கு மேல வந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. அதுக்கு அடுத்ததா வாக்கிய கணித முறையில வந்து பார்த்தீங்கன்னா, சனி வந்து வக்ர நிலையில இருந்துட்டு இருக்காரு. வக்ர நிலையில இருந்து அவர் வக்ர நிவர்த்திக்கு நவம்பர் 17ஆம் தேதி, அதாவது சூரியன் 16ஆம் தேதி உள்ள வராரு. 17ஆம் தேதி சூரியன் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, 18ஆம் தேதி தொடர்ச்சியா 16, 17, 18 கிரக மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கு. இதுல 18ஆம் தேதி என்ன நடக்க போகுது அப்படின்னா, உங்கள ராசிக்கு யோகாதிபதியான தனகாரனான உச்ச வீட்ல இருந்துட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரத்திலிருந்து நீங்கி வக்ர நிலைக்கு போறாரு. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல மாற்றங்கள் தான். கண்டிப்பான முறையில இந்த நவம்பர் மாதம் விருச்சிக ராசிக்கு முழு யோகமான சிறப்பான காலம் அப்படின்றதுல எல்லளவும் சந்தேகம் இல்லங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த நவம்பர் மாதம் வந்து நிறைய நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய மாற்றங்கள் இருக்கு. நிறைய முக்கியமான மாற்றங்கள் இருக்கு. அதாவது பெரிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய எல்லாமே ராகு, சனி, குரு ஒவ்வொருத்தவங்களும் அதிசாரத்திலேருந்து வக்ரத்துக்கு போறது, சனி வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறது, ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமா சதயத்துக்குள்ள வர்றது, சூரியன் நீசத்திலிருந்து நீச பங்கத்துக்கு வர்றது. ஸோ இப்படி சுக்கிரன் முக்கியமா சொல்லணும்னா சுக்கிரன் அவர் வந்து சுகபோகக்காரகன். அவர் நீசத்திலிருந்து அவர் வெளிப்படுறது. ஆக நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. அதே நேரத்தில வந்து சில இது இப்ப நம்ம சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, வாக்கிய கணிதம் அடிப்படையிலான கோச்சார பலன்கள். இந்த கோச்சார பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உலகியல் ஜோதிடத்தையும் நம்ம கணக்குல எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த அடிப்படையில ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சூரியன், செவ்வாய் சேர்க்கை ஆறாங்க. க க சனி, ராகுக்கு கேந்திரத்தில வர்றாங்க. இதெல்லாம் இருக்கும்போது ஒரு பிரச்சனைக்குரிய அமைப்பு தான். அதாவது என்ன மாதிரியான பிரச்சனைகள ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ போர், பதட்டம், உணவு பஞ்சம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து சனி, செவ்வாய், சூரியன், கேது, சூரியன், செவ்வாய் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கேந்திர நிலையில வரும்போது ஏற்படும். இந்த சூரியன், செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்கிறனால நம்ம இந்த மாரி பெரிய அசுப அதாவது இந்த போர், இந்த மாரி பஞ்சம், இந்த மாரி விஷயத்த நம்ம நடக்கும்ன்றது சொல்ல முடியாது. ஆனா, கண்டிப்பான முறையில அ ம் ஒரு என்ன சொல்றது, மிகப்பெரிய வெள்ளம், பெருவெள்ளம், இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் வந்து இதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அ மித்தபடி வந்து நம்ம பயப்படுற மாரி இந்த போர் பதட்டங்களோ, அது குறிப்பிட்ட பகுதியில உலகத்துல எங்கேயோ கண்டிப்பா இருக்க தான் செய்யும். எப்பயுமே தொடர்ந்து இருக்கக்கூடிய நாடுகளே கூட உண்டு தான். உலக அளவில அளவுல. ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில புதுசா எதுவும் பிரச்சனைகள் கிளம்புமா? பெரிய போர் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருமா? அப்படிலாம் வர வாய்ப்பு கிடையாது. பஞ்சம் வர வாய்ப்பு கிடையாது. இந்த கிருமிகள் அதாவது இந்த கொரோனா மாரியான பிரச்சனைகள் வருமா? அப்படின்னா அப்படிலாம் பயப்பட வேண்டியது இல்ல. அதாவது இந்த நவம்பர் மாதத்துல இல்ல. நம்ம டிசம்பர் மாதம் பலன்கள்ல நம்ம அத பத்தி என்னன்றதுன்னு டீட்டெயிலா பார்ப்போம். ஆனா, இந்த நவம்பர் மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில ப பெருவெள்ளம், மழை இதெல்லாம் இருக்கு. அதனால சில இந்த சில்லறை வியாபாரிகள், இந்த தினசரி வியாபாரிகளுக்கெல்லாம் வந்து அ ஒரு
சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஸோ இதெல்லாம் கூட இருக்கு. இதெல்லாம் குறிப்பா எந்த பகுதியில இருக்கும்? தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, வடமேற்கு மாவட்டங்கள்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலை, வேலூர், ஆ கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்கள், அப்புறம் சேலத்தோட ஒரு சில பகுதிகள், கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள்லாம் கூட வந்து கொஞ்சம் நல்ல கனமழைகள் இருக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த நவம்பர் மாதத்திலேயே இருக்கு. இந்திய அளவுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், குஜராத்ல நல்ல மழைப்பொழிவும், இயற்கை சீற்றங்கள் இருக்கும். உத்தரகாண்ட்லயும் கூட மலைச்சரிவு, இந்த நல்ல மழைப்பொழிவும், மலைச்சரிவு இந்த மாதிரியான அங்க ரெகுலரா நடக்கிறது தான். அது இந்த மாசம் வந்து கண்டிப்பான முறையில நடக்கும். ஸோ இந்த மாரி பயணங்கள் வெளி மாவட்ட பயணங்கள் இதெல்லாம் வந்து திட்டமிடுறவங்க, இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு நீங்க பண்ணிக்கிறது நல்லது. உலகளாவிய அளவுல பார்த்தீங்கன்னா, மேற்கத்திய நாடுகள், அதாவது லண்டன், யுகே, ஆ அதோட தொடர்புடைய ஜெர்மன் இந்த மாதிரியான நாடுகள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, பெருவெள்ளம், மழை இதெல்லாம் வந்து கண்டிப்பான முறையில அந்த மலை கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, சுக்கிரன் தொடர்புலாம் வருது. ஸோ அது அப்புறம் செவ்வாயோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால, கண்டிப்பா வந்து நெறைய புயல் சின்னங்கள் இதெல்லாம் வந்து மழைப்பொழிவு அதிகப்படுத்தி, ஒரு விஷயம் நான் உறுதியா சொல்லலாம். இந்த இந்த ஆண்டு நம்ம ஆடி நம்ம பட்டம் வச்சு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல மழைப்பொழிவு இருக்கும். அதனால வந்து விவசாயம் செழிக்கும் அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஸோ அதுக்கு அடையாளமா தான் இந்த மழை அக்டோபர்லேருந்தே மழை ஆரம்பிச்சு, இப்போ நவம்பர்லேயுமே ரொம்ப சிறப்பான மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்றத நான் வந்து உறுதியா சொல்லிக்கிறேன். இது வந்து நம்ம கோச்சார் அடிப்படையில உங்க ராசிக்கு நீங்க எடுத்துக்கங்க. நம்ம பலன் சொல்லியிருந்தோம். அது போக இந்த உலகியல் நிலை வானிலையை பத்தி நம்ம பார்த்துருக்கோம். ஜோதிடமும் பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து தாண்டி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்த உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துல உங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கு? உங்களோட தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கு? உங்க குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்கு? அது ஆரோக்கியம், கடன் இந்த மாதிரியான விஷயங்கள பத்தி இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்கக்கூடிய என்னுடைய எண்ணுக்கு நீங்க வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தோட தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு ஒரு நல்லதொரு வழிகாட்டுதல நம்ம குடுக்கலாம். விருச்சிக ராசி டிடெக்டிவ் மைண்டு. டிடெக்டிவ்க்கு நம்பர் 1 ராசினா விருச்சகம். நல்லா யோசிப்பேன். அனாலிட்டிக்ஸ். இந்த அனலிஸ்ட்லாம் விருச்சக ராசி மாரி அனலிஸ்ட் வந்து அவ்வளவு டீப்பாக விருச்சகம் மாதிரி யாருமே போக மாட்டாங்க. சரிங்களா? அவங்க அந்த தெத்து பல்லுன்ட்டு ஒரு 2 பல்லு முன்னாடி நீட்டி நிற்கும். அதுவே அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க. சரிங்களா? அவ்வளவு கூர்மையான பிரெயின் இருக்க விருச்சக ராசி. இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா, நீங்கள் தான் ஜாக்பாட் ராசி. சரியான ஜாக்பாட் ராசி. ஏன்னா குரு பகவான் உங்கள்த 5ஆம் வீடாக பார்த்துட்ருக்கார். ஓகே, என்னென்னலாம் நடக்க போகுது? ஃபஸ்ட்டு ஓவராலாகவே லைஃப் நல்லாயிருக்கும். இது ஒன்று. சரிங்களா? இன்னொன்று, இப்போ உங்களுடைய 3ஆவது வீட்டையும் பார்த்துட்ருக்கார் குரு பகவான். அப்போனா என்ன? காம்படிஷன் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க, ஏதோ ஒன்றுக்கு நான் காம்படிஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஏதோ ஒரு ப்ரமோஷனுக்கு காம்படிஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஏதோ ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்கு காம்படிஷன் பண்ணிகிட்ருக்கேன். அரசியலில் நிறைய பேர் இதில் இருக்க வாய்ப்பு உண்டு. கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற நிறைய பேர் விருச்சிக ராசியாக இருக்க வாய்ப்பு உண்டு. சரி, ஆனால் இது கவர்மெண்ட் ராசி. ஓகேவா? அவங்களாம் ப்ரமோஷனுக்கோ சீட்டுக்கோ நான் ஏதோ ஒரு பதவிக்கோ ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம். இந்த நவம்பர் மாதம் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. நேரம் பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்குது. உங்களோட நேரம் என்னன்றதை ஒரு ஜோதிடரை கேட்டு கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. தன விஷயத்தில் மட்டும், பணம் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா சனி பகவான் பார்த்துட்டு இருக்கனால செலவுகள் அதிகமாக வரக்கூடும். குடும்பங்களில் சின்ன சின்ன சண்டைகள் வரக்கூடும். அமைதியாக இருந்துட்டிங்கன்னா நல்லது. நம்ம பேசினா தான், நம்ம ஒன்று பேசினா அவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை விலகிடும். சரிங்களா? 4ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால எதனா வண்டி வாகனம்லாம் வாங்குறதா இருந்தால், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் யோசித்து பண்ணுங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஜெயிக்கிற நேரம், இன்வெஸ்ட் பண்ணுற நேரம். இன்வெஸ்ட் பண்ணுற நேரம் வேறு, நல்லா உழைச்சி முன்னேறிட்டு ஜெயிச்சுக்கிட்டே வர நேரம் வேறு. இப்போ நீங்கள் வந்து உழைக்கிற நேரம், உழைச்சிட்ருங்க. பணத்தை வந்து ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. பார்த்து நிதானமாக பண்ணிக்கலாம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான டைம் கிடையாது. ஓகே, நல்லது என்னென்னா, உங்கள் 5ஆம் வீட்டை வந்து குரு பகவானும் பார்க்குறாரு, சனி பகவானும் பார்த்துட்ருக்காரு. ஸோ வீட்டில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் நீங்கள் அமைதியாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா சந்தோஷங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாகவே வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஓகே, இப்போ 5 உங்களுக்கு வந்து நோய் நொடிகள் குறைய ரொம்ப ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கல்யாணத்துக்கு யாருன்னா தேடுறீங்கனாலும் நீங்கள் அதை அமைச்சிக்கிறதுக்கும்
ரொம்ப அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. தொழில் உங்களுக்கு ஆஃபீஸ் ப்ரமோஷன் தான் நீங்கள் அந்த காம்படிஷனில் ஜெயிச்சு ஓடுறதுக்கு என்னென்னலாம் பிஸ்னஸோ தொழிலோ எக்ஸாமோ எதெல்லாம் நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ சாதிக்கலாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வெங்கடேச பெருமாள். வெங்கடேச பெருமாளை இதில் போய் பாருங்கள், செவ்வாய்க்கிழமை போய் பாருங்கள். எங்கள் வீட்டு பக்கத்தில் பாலாஜி கோவில் இருக்குது, அங்கே போகலாமா? வேணுகோபால சுவாமி கோவில் இருக்குது, அங்கே போகலாமான்னா இல்லை, வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு தான் போகணும். ஏன்னா செவ்வாய் புதன் அந்த பேருக்குன்னு ஒரு பவர் இருக்குது. அங்கே அந்த கிரகம் வேலை செய்யும். ஸோ உங்கள் வீடு பக்கத்தில் வெங்கடேச பெருமாள் கோவில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இல்லை ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலையோ சிவன் கோயிலையோ வெங்கடேச பெருமாள் சந்நிதி எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அங்கே போய் வேண்டுங்க. முடிஞ்சால் ஒரு நெய் விளக்கு அங்கே ஏற்றி வைங்க. ஏற்றி வைக்க நீங்கள் காம்படிஷனில் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அது வேலையோ தொழிலோ அரசியலோ கவர்மெண்ட் ஜாபோ எக்ஸாமோ கல்யாணத்துக்கோ ஏதோ ஒன்று எதுக்கு நீங்கள் போராடி மேலே வரீங்களோ அது உங்களுக்கு கை கூடுறதுக்கு ரொம்ப 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 நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஒரு ஜாக்பாட் ராசின்றதுனால. ஸோ 11வது வீடு அந்த ப்ராஃபிட் வரும்னு நினச்சிருப்பீங்க. அதுவும் முக்கியமாக இந்த ஸ்டாக் மார்க்கெட்லலாம் அவ்வளோ லேஸில் வராது. சனி பகவான் பார்த்துட்ருக்காரு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதுலேருந்து பணம் எடுக்கிறது நல்லது. இப்போ சுக்கிரன் இருக்கிறதுனால கொஞ்சம் மெதக்கிட்டு இருப்பீங்க, லைக் ப்ராஃபிட்டும் இல்லாமல் லாஸும் இல்லாமல். இப்போவே அந்த பணத்தை வெளியே எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெங்கடேச பெருமாளை பிடிங்க, நெய் விளக்கு ஏற்றுங்க. முடிஞ்சால் நீங்கள் ஏதாவது பானகம் தண்ணி இல்லை துளசி தண்ணியாக ஏதாவது அன்னதானமாகவோ இல்லை வர ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்கு அதுக்கு நீங்கள் எதனா பணம் கட்டினாலும் கைங்கரியம் பண்ணாலும் அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஜாக்பாட் ராசி வாழ்க. மேலும் அக்டோபர் 18 டிசம்பர் 20 வரைக்கும் ஒரு 62 நாள் குரு அதிசார பயிற்சி நடக்குது. ஸோ குரு பயிற்சினா என்ன, குரு அதிசார பயிற்சினா என்ன? குரு பயிற்சினா ஒரு வீட்டில் இருந்து இப்போ நார்மலாக ஒரு மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு மூவ் ஆகிறார் வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னா அது குரு பயிற்சி. சரி, இது மூவ் ஆகுறாரு. இதுலேயே நடுவில் கொஞ்சம் ஒரு 60 நாள் முன்னும் பின்னமெல்லாம் போயிட்டு வருவாங்க. ஏன்னா கிரகங்கள்ன்றது ஒரே வட்டப்பாதையில் ஒரே மாதிரி போகாது. இது ஒரு சயின்ஸ் தான். கொஞ்சம் முன்னும் பின்னும் போகும். இந்தமாதிரி முன்னாடி போகிறது தான் அதிசார பயிற்சின்றோம். அதுதான் இப்போ இந்த அக்டோபர் 18 டிசம்பர் 20 வரைக்கும் நடக்குது. ஸோ இந்த அதிசாரம் அப்போது என்னென்ன நடக்கும்னா நிறைய பேருக்கு பலன்கள் மாறும். கல்யாணத்துக்கு தேடுறவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும். ஜாபு ப்ரமோஷன் தேடுறவங்களுக்கு ப்ரமோஷன் அதிகமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் தேடுறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பணம் வரவு நிறைய பேர் அதிகரிக்கிறதுக்கு தேடுறவங்க எல்லாருக்குமே பண வரவு கிடைக்கும். ஸோ நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நிறைய மாறுதல் கிடைக்கும். குருன்றது முழு சுப கிரகம். ஸோ சுப நிகழ்ச்சியாக ஜாஸ்தியாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நோய் நொடிகள்லாம் குறையும். அதிகமான பண வரவுகள் வரும். அதை நல்ல இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். டாக்குமெண்டேஷன் சம்மந்தமாக நிறைய நீங்கள் கையெழுத்து போடுறது வரும். அது உங்களுக்கே சாதகமாக முடிகிறதுக்கும் நிறைய அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் நம்மளுக்கு இந்த அக்டோபர் மாதத்துலலாம் சூரியன் செவ்வாயெல்லாம் ஒன்றா இருந்தது. ஸோ நிறைய தடங்கள், நிறைய பேருக்கு அந்த வேலை பணவரவு குடும்ப விஷயங்கள் நிறைய விஷயத்தில் அந்த தடங்கள் இருந்துகிட்டே இருந்தது. இந்த நவம்பர் மாதம் சூரியன் செவ்வாயுமே வேறு வேறு வீட்டுக்கு பிரிஞ்சிட்டாங்க. ஸோ அதனால் அந்த தடங்கள் அதுவே கம்மியாயிடுச்சு. ஸோ இதுவே பெரிய விஷயம் நம்மளுக்கு. அந்த தடங்கள் எது இருந்ததோ அந்த தடங்கள் எல்லாமே இப்போ கம்மியாயிடுச்சு. கூட அந்த தடங்கள் பிரிஞ்சு குரு பகவான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுனால சுபிட்சமான விஷயங்கள் ஒன்றும் நல்ல ஜாஸ்தியாக மேலே வர்றதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதம் ரொம்ப சுபிட்சமான மாதம். எவ்வளவு இதை கரெக்டாக பயன்படுத்திக்க முடியுமோ அவ்வளவும் பயன்படுத்திக்கோங்க. ஏற்கனவே என்ன தெய்வங்கள்லாம் வழிபடணும், எப்படி வழிபடணும்னு ஃபுல்லாக சொல்லியாச்சு. எந்த நாளில் வழிபடணும், எந்த மாதிரி வழிபடணும்னு அதை ஃபுல்லாக கேட்டு அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல விஷயங்கள் வர வாழ்வோம். மேலும் உங்களுக்கு இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு, எனக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை இந்த வண்டி வாங்கணும், இங்கே வீடு வாங்கணும், எந்த திசையில் வாங்கணும், இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்துக்கு குறிப்பிட்டு எதனா கேள்விகள் இருந்தால் கீழே இருக்க நம்பரை நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். விருச்சிக ராசி என்பர்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதத்திலேயே பார்த்தீங்கன்னா
இந்த வருடத்திலேயே இந்த மாதம் தான் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. ஏன்னா இந்த மாதத்துல இந்த விருச்சிக ராசி என்பவர்களினுடைய ராசியில ஒரு 3 கிரகங்களின் சேர்க்கை, அடுத்து பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை, இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக தான் இருக்கு. அதனால இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தியை அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். விருச்சிக ராசி என்பவர்கள் எந்த இடத்துல ரொம்ப பிரச்சனையில இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகப்படியான ஒரு மன உளைச்சல்ல இருக்கிறீங்க. எல்லாத்துலயுமே எல்லாருக்காகவும் வாங்கின கடன் உங்களுக்காக நீங்க வாங்கியிருக்கிறீங்களா பாத்தீங்கன்னா, அங்கதான் அந்த விருச்சிக ராசி என்பர்களினுடைய ஒரு தோல்வி அங்க நிர்ணயிக்கப்படுகிறது. ஏதோ உங்களுக்காக வாங்கி கடன் வாங்கி நீங்க வாழ்க்கையில ஏதோ செட்டில் ஆகாம எங்கேயாவது ஏமாந்துருந்தீங்கன்னாலும் பரவாயில்ல, மற்ற நபர்களுக்காக வாங்கி, அதாவது விருச்சிக ராசி என்பவர்கள் தன்னை சார்ந்தவர்களுக்காக, தன்னுடைய உடன்பிறப்புகளுக்காக, தன்னுடைய பெற்றோர்களுக்காக, தன்னை மனதார நேசிக்கக்கூடிய ஒரு நபர்களுக்காக இந்த மாதிரியாக கடன் பட்டு அந்த கடனில் இருந்து மீண்டு வர முடியாமல் மிகப்பெரிய ஒரு துயரத்திற்கு ஆளாகி இருப்பீங்க. இவர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்துல இருந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வரக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய ராசியில 11ஆம் வீட்டு அதிபதி அந்த புதன் இருக்கிறாரு. அடுத்து உங்களுடைய ராசிநாதன், அடுத்து உங்களுடைய 10ஆம் வீட்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியன், இந்த மாதிரியான 3 கிரகங்களின் சேர்க்கையும், அடுத்து உங்களுடைய இந்த விருச்சிக ராசி என்பவர்களினுடைய 9ஆம் இடத்துல இருந்து பாக்கியஸ்தானத்துல இருந்து அந்த குருவினுடைய பார்வை முழுமையாக படுறதுனால அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாதத்துல இருந்து அந்த கடனுடைய அளவு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல உங்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளிலும், சொத்து சம்பந்தப்பட்ட சில தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்தும் வெளிவரக்கூடிய ஒரு நேரம். நிறைய விருச்சிக ராசி என்பர்கள் மனைகளாக வாங்கி போட்ட பிரச்சனைகள்ல இருந்து மீள முடியாமல், நீங்க வாங்கின மனையில நிறைய ஒரு தகராறு இருந்திருக்கலாம், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்திருக்கலாம். ஏன்னா விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மனைகள் தான் மிகப்பெரிய அளவுக்கு தொந்தரவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இதே இது விருச்சிக ராசி என்பவர்கள் ப்ராப்பர்ட்டியா வாங்கியிருக்கிறாங்க, ஒரு கட்டின வீட்டையோ இல்ல ஏற்கனவே இருந்த வீட்டையோ ஓல்டு பில்டிங்கோ ஏதோ ஒண்ணு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அதுல எல்லாம் எந்த தொந்தரவும் இருக்காது. நீங்க வாங்கின அந்த காலி நிலத்துலதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அதுல இருந்தெல்லாம் நிவாரணம் அப்படின்றது இந்த குருவினுடைய பார்வை முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த குருவினுடைய பார்வையாகப்பட்டது வேலை சம்பந்தப்பட்ட இழப்புகள் இருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம். நிறைய விருச்சிக ராசி என்பர்கள் கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து வேலை இல்லாமல் தவிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளும் அந்த வேலை வாய்ப்புல நல்ல ஒரு சாதகமான ஒரு பலன்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய திருமண உறவுகள்ல நல்ல ஒரு மேம்பட்ட ஒரு அமைப்பை பெறக்கூடிய ஒரு நேரம். திருமணமாகி ஒரு 6 மாதத்துல உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்திருக்கும். கடந்த அக்டோபர் மாதம் திருமணம் ஆயிருக்கும். கடைசி பாத்தீங்கன்னா அக்டோபர்ல இருந்து மே மாதத்துக்குள்ள ஓரளவுக்கு நீங்க செட் ஆகிறதுக்குள்ள அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கருத்து வேறுபாடுகள், அந்த திருமண உறவுகள்ல தேவையில்லாத பிரிவுகள், இப்படியெல்லாம் ஒரு வருஷத்துக்குள்ள என்னெல்லாமோ நடந்து போச்சு அப்படின்னு சொல்லுற அளவுக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அந்த திருமண உறவுகள்ல இருந்த பிரிவினைகள் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு தருணம். நீங்க பிரிந்த உறவுகளா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்துல அவர்கள் கிட்ட நீங்களே ஒரு சாதகமாக பேசி தன்னைத்தானே புரிந்து கொண்டு மற்றவர்களையும் புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும். விவாகரத்து சம்பந்தப்பட்ட சில வழக்குகள்லாம் கடந்த ஒரு 6 மாதமா உங்களுக்கு ப்ரொசீட் ஆயிட்டு இருக்குது. அந்த விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு இப்போ ஒரு சின்னதா ஒரு மன சலசலப்பு ஏற்பட்டு அதுல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மீண்டும் சேருவோமா அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த விவாகரத்து ஆகக்கூடிய ஒரு உறவுகளுக்கு பெரிய
பெரிய அளவுக்கு சாதகமாக இல்லை. விவாகரத்து இல்லாம இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதுல ஒரு மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரம் அப்படின்றது கண்டிப்பாக இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கு. இந்த காலகட்டம் தொழில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த விருச்சிக ராசி என்பர்கள் மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த சர்வீஸ் ஓரியன்ட் தொழில் தான் செய்வாங்க. கான்ட்ராக்ட் பிசினஸ், கமிஷன் பிசினஸ், ஒரு ஏஜெண்டா இருக்கிறது, ஒரு கன்சல்டன்சி சர்வீசஸ் வச்சுக்கிறது, அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ரீட்டைல் ஷாப் பண்றது, இந்த மாதிரியான ஒரு தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ஒரு நல்ல ஒரு லாப அளவை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுடைய விற்பனையினுடைய அளவு பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறையிற மாதிரி குறைஞ்சு அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா புது வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். ஏற்கனவே இருந்த வாடிக்கையாளர்களை விட இப்ப புதுசா வரக்கூடிய கஸ்டமர்ஸ்ல தான் நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான இடத்துல நல்ல வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் தொழில் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளையும் தொழில் ரீதியான ஒரு வாய்ப்புகளையும் கொடுக்க போகுது. வெளிநாட்டு வாய்ப்புகள், எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட சில விஷயத்துல எல்லாம் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரம். விருச்சிக ராசி என்பவர்கள் எப்போதுமே உங்களுடைய பிறந்த இடத்துல இருந்து எதுவுமே செய்யாதீங்க. செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தோல்விகள் தான் அடிக்கடி வருமே ஒழிய ஒரு அளவுக்கு முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பா இருக்காது. ஒரு 10 படி இடத்துல சொந்த ஊர்ல இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 20 படி இறக்கி விட்டுரும். அததான் அந்த தொழிலாகப்பட்டது செய்யும். இதே இது வெளிநாட்டுல இருந்து உங்களுடைய தொழிலையோ வேலையோ செய்யும் போது அந்த இடத்துல ஒரு நிறைய முன்னேற்றங்கள், அடுத்தடுத்து வளரக்கூடிய ஒரு முன்னேற்றத்தை இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு உங்களுடைய 5ஆம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி அடையிறதுனால கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா உங்களுடைய திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். கடந்த ஒரு 3 மாதமாக எப்படியாவது திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்தவர்கள் எல்லாருமே இந்த மாதத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போதைக்கு திருமணத்திற்கு அவசரப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரியாக காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு பின்வாங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.